Hello friends, in this video நம்ம reverse charge mechanism படி time of supply of goods எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாப்போம். First, time of supply of goods for reverse charge mechanism என்னன்னு பாப்போம். இத நான் லாஸ்டா சொல்றேன். Date of receipt of goods என்னைக்கு goods நம்ம கைக்கு கிடைக்குது இல்லைனா date of payment என்னைக்கு பே பண்றோம் என்னைக்கு டெபிட் ஆகுது நம்ம கையில இருந்து பணம் என்னைக்கு வெளிய போகுது ஏன் இங்க அங்க ஃபுல்லா கிரெடிட் பார்த்தோம் இங்க ஃபுல்லா டெபிட் பார்க்கறோம்னா இங்க நம்ம டாக்ஸ் கட்ட போறது யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பணம் கொடுக்க போறாங்க அதனால தான் நம்ம கையை விட்டு பணம் என்னைக்கு போகுதுன்னு பார்க்கறோம் அதுல நம்ம என்ன பார்த்தோம் கிரெடிட் பார்த்தோம் ஏன்னா அங்க நம்ம பணம் கட்டல சப்ளையர் தான் கட்டறாரு அதனால தான் இங்க வந்து டெபிட் பார்க்கறோம் date of receipt date of payment date of debit இது போக இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 31st day from issue of invoice இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இது 31st day எடுக்கறோம்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி ரூல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா 31st day அப்படி சொல்லிருக்காங்க எப்படின்னு பாருங்களேன் இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாத்துருவோம் goods வந்து 1 ஆம் தேதி நம்ம கைக்கு கிடைக்குது பேமெண்ட் 10 ஆம் தேதி கிரெடிட் 12 ஆம் தேதி இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் 2019 இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரூல் என்ன சொல்லிருக்காங்க டேட் ஆஃப் ரிசிப்ட் 14 டேட் ஆஃப் பேமெண்ட் 10/4 டேட் ஆஃப் டெபிட் 12/4 பிரச்சனை கிடையாது ஆனா இங்க என்ன சொல்றாங்க 31st day from issue of invoice date என்ன சொல்லிருக்கேன் 1 மார்ச் னு சொல்லிருக்கேன் சோ இது 1 மார்ச்ல இருந்து 31st day என்ன அப்படினு பாருங்க 31st day பார்த்தோம்னா 1 ஏப்ரல் 30th day வரும் சோ 2 ஏப்ரல் 31st day வந்துருச்சு சோ 2419 1419 10/419 12/419 இந்த நாலு டேட்ல எந்த டேட் இயர்லியர் அப்படினு பாத்தீங்கன்னா 1419 தான் இயர்லியர் சோ 1419 தான் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் goods under RCM இவ்வளவு தான் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் goods அடுத்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இது நமக்கு தேவையில்லை டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படினா என்னன்னு பாருங்க டேட் ஆஃப் பேமெண்ட் என்னைக்கு அந்த சர்வீஸ்க்கு நம்ம பே பண்றோம் டேட் ஆஃப் பேங்க் டெபிட் என்னைக்கு நம்ம பேங்க் விட்டு பணம் டெபிட் ஆகுது அடுத்து 61st day from issue of service இங்க நமக்கு வந்து goods பார்த்தோம் ஆனா இங்க சர்வீஸ்க்கு பார்க்கல சோ மூணு கேஸ் தான் இந்த மூணுல எது இயர்லியரோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் சோ இது வந்து திரும்ப சேம் வெச்சுப்போம் டேட் ஆஃப் டெபிட் 12/4 ஆகுது இப்போ பேமெண்ட் 10/4 பண்றோம் சேம் டேட்ல தான் அவர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காரு இந்த கேஸ்ல வந்து டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படிங்கறத பாப்போம் 61st day from issue of invoice சோ ஃபர்ஸ்ட் மார்ச் இஷ்யூ பண்ணிருக்காரு சோ வந்து 1st ஏப்ரல் 1st மே 2nd மே 2519 தான் நமக்கு வந்து 61st day from issue of invoice இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 61வது நாள் சோ 2 மார்ச் இல்லனா 10/4 இல்லனா 12/4 இது மூணுல எது இயர்லியர்னு பாத்தீங்கன்னா 10/4 தான் இயர்லியர் சோ இந்த 10/4 தான் டைம் ஆஃப் சப்ளை இப்படி தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சர்வீசஸ் கண்டுபிடிக்கணும் இந்த RCM provisions-ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க फ्रेंड्स Thank you நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வவுச்சர் அதுக்கு வந்து எப்படி டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் Thank you